அட ஆமாங்க மக்களே, தமிழகத்தில் நகைக்கடன் தள்ளுபடியை குறித்து ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் வர இருக்குது. வரக்கூடிய 2026. ஸோ இந்த 2026 நமக்கு இந்த ஜனவரி இறுதிக்குள்ளார தேர்தல் தேதிகளை வெளியிட்டுருவாங்க. ஸோ தேர்தல் தேதிகள் வெளியிட்டப்பட்ட உடனே பார்த்திங்க அப்படின்னா தேர்தல் அறிவிப்பில் மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமான அறிவிப்பு ரெடியாக இருக்குது. என்ன தான் அந்த அறிவிப்பு அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப, ஸோ நகைக்கடன்கள் முழுமையாக தள்ளுபடி செய்யப்படும் அப்படின்ற ஒரு அறிவிப்பு ரெடியாக இருக்குது. ஸோ அதனால் நகைக்கடன்களை எந்த அளவுக்கு தள்ளுபடி செய்ய போகிறாங்க அப்படின்றது இப்போ கேள்விக்குறியாக இருக்குது. எத்தனை பவுன் வாங்கினா நகைக்கடன்கள் தள்ளுபடி கிடைக்கும், எத்தனை பவுனுக்கு நகைக்கடன்கள் தள்ளுபடி குறையும், எத்தனை பவுன் வாங்குகிற நபர்களுக்கு நகைக்கடன்களை தள்ளுபடி கொடுக்க போகிறாங்க, இவர்கள் அனைவருமே எலிஜிபிள் கேண்டிடேட்டாக இருக்க என்னென்ன விதிமுறைகளை பின்பற்றணும், இவைகளை பற்றி தான் இந்த ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு கிளியராக சொல்ல போகிறேங்க. நீங்கள் நம்முடைய சேனலை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் அண்ட் பெல்லை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ 2026 இந்த தேர்தல் தான் நகைக்கடன் தள்ளுபடியை நிர்ணயிக்கக்கூடிய தேர்தல். ஸோ இந்த 2026 சட்டமன்ற தேர்தல் ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ கண்டிப்பாக இந்த தேர்தலில் பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு அறிவிப்பு இருக்கும், அந்த நகைக்கடன். ஓகேங்களா? ஸோ எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் சரி, இந்த நகைக்கடன் தள்ளுபடியை முழுவதுமாக தள்ளுபடி செய்ய போகிறாங்க அப்படின்றது எல்லோர் மத்தியிலுமே வந்திருக்க அந்த ஒரு அனல் அப்படின்னு சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக நகைக்கடன் தள்ளுபடி இவர்களுக்கு மட்டும் குறிப்பிட்ட நபர்களுக்கு கண்டிப்பாக கிடைக்க போகுது. வறுமை கோட்டிற்கு கீழே இருக்கிற எல்லாருக்குமே இந்த நகைக்கடன் தள்ளுபடியை முழுமையாக கொடுக்க போகிறாங்க. அதுவும் ஒரு வீட்டுக்கு 5 பவுன், ஒரு நபருக்கு 5 பவுன் அப்படின்ற மாதிரி சில அறிவிப்புகள் ரெடி ஆகிட்டுருக்கு மக்களே. அதனால் நகைக்கடன் தள்ளுபடியை இப்போந்தே பெறுவதற்கு உங்களை நீங்களே தயார்படுத்திக்கோங்க. ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த ஜனவரி 31 மேலே நீங்கள் நகைக்கடன்களை வச்சிங்கன்னா உங்களுக்கு தள்ளுபடி கிடைக்க வாய்ப்புகள் குறைவு. ஒருவேளை ஜனவரி 31 நீங்கள் தள்ளுபடி நகைக்கடன்களை வச்சு இப்போ ரெடியாக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு தேர்தல் அறிக்கையில் தள்ளுபடிக்குண்டான வாய்ப்புகள் 100% இருக்குது. அதனால் இப்போ இந்த நகைக்கடன்களை பேங்க்கில் வச்சு ரெடி ஆகிக்கோங்க. தள்ளுபடி நிச்சயமாக பண்ண போகிறாங்க. அதனால் தள்ளுபடி கிடைச்ச உடனே பார்த்திங்கன்னா அடுத்த 3 மாதத்தில் உங்களுக்கு நகைகள் திரும்பவும் வந்துடும், தள்ளுபடியும் நடந்துடும். ஸோ இதில் கொண்டான அரசு அறிவிப்புகள் எப்போ வெளியிட போகிறாங்க அப்படின்றது தான் இப்போ நிறைய பேர்த்தில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. அரசு சம்மந்தமான அறிவிப்புகள் அனைத்துமே பார்த்திங்கன்னா தேர்தல் முடித்த பின்னாடி அறிவிப்பாங்க. தேர்தல் வாக்குறுதின்றது தனியாக குடிப்பாங்க. நகை கடன்கள் தள்ளுபடி அப்படின்றது தேர்தல் யார் கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் கண்டிப்பாக தேர்தல் முடிஞ்ச உடனே இந்த நகை கடன் தள்ளுபடியை கண்டிப்பாக அமல்படுத்த போகிறாங்க. அதனால் இப்போந்தே உங்களை நகை கடன்களை நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் மக்களே. நண்பர்களே, நகைக்கடன் தள்ளுபடியை பெறுவதற்கு நீங்கள் கண்டிப்பாக இதை ப்ரொசீஜர்ஸ் எல்லாமே வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றிக்கோங்க. ஸோ இந்த வழிகாட்டு நெறிமுறைகளை பின்பற்றினா மட்டும்தான் நகைக்கடன் தள்ளுபடியை உடனுக்குடன் உங்களால் பெற முடியும் அப்படின்றத நம்மளால் அடித்து சொல்லலாங்க. நண்பர்களே, நகைக்கடன் தள்ளுபடியை பெறுவதற்கு தற்சமயம் சில விதிமுறைகளை புதுசாக அப்டேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. நகைக்கடன் தள்ளுபடியை எதிர்பார்த்து தற்பொழுது கூட்டுறவு வங்கிகளுக்கு சில ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாமே பறந்துருக்குங்க. அது என்ன சார் அப்படி ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படின்றது தான் இப்போ கேள்விக்குறியாக இருக்குது. சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு கடன் தள்ளுபடியை எதிர்பார்த்து தற்பொழுதே கூட்டுறவு வங்கிகளுக்கு நகைக்கடன் வாங்க மக்கள் படையெடுத்திருக்காங்க. தமிழகத்தில் தொடக்க கூட்டுறவு வங்கிகள் ஆயிரக்கணக்கில் செயல்பட்டு வருகிறது. இந்த வங்கிகள் மூலம் விவசாயிகளுக்கு தேவையான பயிர்க்கடன், நகைக்கடன், கறவை மாடு, சிறு வணிக கடன், மத்திய கால கடனான கிணறு வெட்டுதல், ஆழ்துளை கிணறு அமைத்தல், மூங்கில் வாங்குதல் போன்ற பல்வேறு கடன்கள் வழங்கப்படுகின்றன. குறிப்பாக கூட்டுறவு வங்கிகளுக்கு தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்களும் தங்க நகை கடன் அடமானத்தில் கடன் வழங்குகிறது. கடந்த சட்டமன்ற தேர்தலின் பொழுது திமுக அரசு தேர்தல் அறிக்கையில் தாங்கள் வெற்றி பெற்று ஆட்சிக்கு வந்தால் கூட்டுறவு நகை கடன்கள் 5 சவரன் வரை தள்ளுபடி செய்வதாக அறிவித்தாங்க. அதை தள்ளுபடியும் பண்ணிட்டாங்க. ஸோ இனி வரும் காலங்களில் கண்டிப்பாக இந்த நகை கடன்
கடன்கள் கண்டிப்பாக முழுமையாக தள்ளுபடி பண்ண போகிறாங்க. இப்போ உங்களை ரெடியாக வச்சுக்கோங்க மக்களே. நகைக்கடன் தள்ளுபடியை குறித்த சில அப்டேட்கள் அனைத்தும் வர இருக்கு. பொறுத்து நம்ம பார்க்கலாம். இந்த மாதிரி செய்திகளை உடனுக்குடன் கேட்க நீங்கள் நம்முடைய சேனலோடு இணைந்திருங்கள். மீண்டும் ஒரு நல்ல தகவலோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம், தேங்க்யூ.